மௌன தியானம், சைலண்ட் மெடிடேஷன் அப்படிங்கிற மனசுக்கு தலை சிறந்த மருந்து என்ன? அந்த இழந்த சக்தி எல்லாமே திருப்பி கிடச்சிரும். ஒரு சக்தி செலவாக வேண்டியிருக்குது. வணக்கம் நண்பர்களே. மௌன தியானம், சைலண்ட் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான மெடிடேஷன் தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் கோயம்புத்தூர் நியூரோதெரபிஸ்ட் திரு ஜானி கண்ணன் அவர்கள். வாங்க நாம் இப்போ சைலண்ட் மெடிடேஷன் அப்படிங்கிற மௌன தியானம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய தியான பயிற்சி முழு மௌன தியானம், ஃபுல் ஆஃப் சைலன்ஸ் மெடிடேஷன். வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேர் ஜானி கண்ணன். கோயம்புத்தூர் பகுதியில் டாக்டர் லட்சுமிராய் மெஹ்ராவின் நியூரோதெரப்பி மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சைகள் மக்களுக்காக செஞ்சிட்ருக்கோம். மற்றும் பொள்ளாச்சி ஆலியார் பகுதியில் பஞ்சசுத்தின்னு சொல்லக்கூடிய வாழை இலை குளியல், மண் குளியல், உடம்பு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பயிற்சிகள், யோகா பயிற்சிகள் போன்ற வகுப்புகளை நேரடியாக 2 நாள் வகுப்பாக நடத்திட்டுருக்கோம். மற்றும் ஆல்ஃபா ஆரான்னு சொல்லக்கூடிய கைடட் மெடிடேஷன் மற்றும் ஹீலிங் மற்றும் பிரமிட் மெடிடேஷன், ஃபயர் மெடிடேஷன் போன்ற நேரடியான பயிற்சிகள் 2 நாள் வகுப்பாக மக்களுக்காக எடுத்துகிட்ருக்குறோம். இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு தியானத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இது ஒரு அடிப்படையான ஒரு எளிமையான தியானம்தான். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. பொதுவாக நம்ம உடம்புக்கு தலை சிறந்த மருந்து என்ன அப்படின்னா லங்கனம் பரம ஔஷதம் அப்படிங்கிறாங்க. அது உண்ணா நோன்பே தலை சிறந்த மருந்து. உணவு சாப்பிடாமல் நோன்பு இருந்தோம்னா அதுதான் உடம்பு கொடுக்கக்கூடிய தலை சிறந்த மருந்து அப்படி சொல்கிறாங்க. அப்போது அதே போல் மனசுக்கு தலை சிறந்த மருந்து என்ன? தியானத்தில் சிறந்த தியானம் என்ன? தலை சிறந்த தியானம் என்ன? எது மைண்டுக்கு நல்லா சூட் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா இதுலேயே தலை சிறந்த மருந்து அப்படிங்கிறது மௌனம். பேசாமல் இருக்கக்கூடியது தான் தலை சிறந்த மருந்து. இது பேசாமல் இருக்கிறதுனா வாயில் பேசாமல் இருக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம மனசால், நம்முடைய புத்தினால் நம்ம பேசாமல் இருக்கிறது தான் இங்கே முழுமையான மௌனம்ங்கிறது. சாதாரணமாக நம்ம வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் இருந்திருப்போம். ஏதோ ஒரு விசேஷ நாட்களில் பேசாமல் இருப்போம். ஆனால் மனசு செயல்படும், புத்தி செயல்படும். ஏதோ ஒன்று யோசனை பண்ணிகிட்ருப்போம். மனம் எங்கேயோ போயிட்டுருக்கோம். மனசை நம்ம அலைவாய் விடுவோம். ஆனால் வாய் மட்டும் நம்ம பேசாமல் இருப்போம். இது ஒரு மௌன விரதம். அதனால தான் இது அந்த மாதிரியான மௌன விரதம் கிடையாது. இது ஒரு முழுமையான மௌன விரதம். முழுமையான மௌன விரதம்னா வாய் மட்டும் பேசாமல் இருக்கிறது கிடையாது. நமக்கு மனசை நாமளாக செயல்படுத்தக்கூடாது, புத்தியை நாம் செயல்படுத்தக்கூடாது. இதான் செய்ய போகிறோம். எடுத்தோடனே நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் செய்யுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறதில்ல. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் செய்யலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எளிமையாக எல்லாத்துக்கும் சாத்தியமாகும். நீங்கள் ஏதோ ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்ருக்கீங்க, ஒரு சமையல் பண்ணுறீங்க, ரொம்ப அலுப்பாக இருக்குது, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலைகளை செஞ்சுருக்கீங்க, டயர்டாக இருக்குது, உடம்பு சோர்வாக இருக்குது அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம மௌனத்தில் இருந்தோம்னா என்ன ஆகும் பார்த்திங்கன்னா மனசுக்கு ஓய்வு கிடைக்கும். அந்த இழந்த சக்தி எல்லாமே திருப்பி கிடச்சிரும். அது இல்லாமல் புதுசாக இன்னொரு வேலை செய்யக்கூடிய உற்சாகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஆனால் மௌனத்துக்கு அந்தளவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. உடம்பை அதிகமாக அசைவு இல்லாமல், வாய் பேசாமல், மனதால் நம்ம எதையுமே நினைக்காம, புத்தியால் எதையுமே சிந்தனை பண்ணாமல் கொஞ்சம் எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணி ஓய்வு கொடுத்தோம் அப்படின்னாவே என்னாகும் பார்த்திங்கன்னா முழு மௌனத்துக்கு போனாவே அளப்பரிய ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சு அந்த அலுப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அலுப்பெல்லாமே வெறும் 5 நிமிஷத்தில் காணாமல் போயிடும். அந்தளவுக்கு அந்த மௌனத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அதுதான் நம்ம இன்றைக்கி பயிற்சியில் செய்ய போகிறோம். வெறும் 5 நிமிஷம் மட்டும் செய்ய போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, உங்களுக்கு சக்தி கிடைக்கிது, நம்ம மனசு லேசாகுது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நேரத்தை அதிகப்படுத்திக்கலாம்.
அப்போ இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் இந்த பயிற்சி செய்யணுமா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா, நடுவுல எந்த ஒரு கைடடும் நம்ம வராது. நம்ம வந்து இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு எந்த ஒரு அறிவுரையும் நம்ம வந்து செய்ய மாட்டோம். ஆனா செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. உதாரணமா நீங்க மூச்சு காத்த கவனிங்க. இந்த பயிற்சி எப்படி செய்யணும்? மூச்சு காத்த கவனிக்கணுமா? அப்படின்னா கவனிக்க வேண்டியதில்ல. இல்ல பூர்வ மத்தியத்தை கவனிக்கணுமா? அப்படின்னா அது செய்ய வேண்டியதில்ல. இல்ல எண்ணங்கள கவனிக்கணுமா? அப்படின்னா அந்த எண்ணங்கள கவனிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எண்ணங்கள் வந்தாலும் அதை ஏத்துக்கணுமா? அப்படின்னா நீங்க ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு எண்ணங்கள் வந்துச்சுன்னா, அதுக்கு வந்து நீங்க பாசிட்டிவா வந்து நீங்க ரிப்ளை குடுக்குமா? நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் வருது. அத மாத்தி நீங்க பாசிட்டிவா மாத்தணுமா? அப்படின்னா அது வேண்டியதில்ல. நாமளா எதுவுமே வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அவ்வளோதான். நாமளா மனசால ஏதோ ஒரு விஷயத்த நம்ம நினைக்கவும் வேண்டியதில்ல. புத்தியால ஒரு விஷயத்த யோசிக்கவும் வேண்டியதில்ல. சும்மா கண்ண மூடி சும்மா உட்காந்துருக்கலாம். இவ்வளோதான் இந்த மௌனம் அப்படிங்கிறது. ரொம்ப எளிமையானது. நம்ம செய்யணும் அப்படின்னா தான் ஒரு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சக்தி வந்து செலவாக வேண்டியிருக்குது. எல்லாமே வந்து செய்ய வேண்டியிருக்கு. இப்ப நம்ம செய்யறக்கு இதில எதுவுமே கிடையாது. யோசிக்கிறக்கு ஒண்ணும் கிடையாது. மனசால நினைக்கிறக்கு ஒண்ணும் கிடையாது. உடம்பால அசைவு செய்யறக்கு ஒண்ணும் கிடையாது. சும்மா வெறுமனே மௌனமா நம்ம வந்து அமர்ந்திருக்க போறோம். வெறும் 5 நிமிஷம் உட்காந்தாவே போதும். அந்த அளவுக்கு அளப்பரிய ஆற்றல் நீங்க ரிசீவ் பண்றத உணர முடியும். மௌனத்துக்கு அந்த அளவுக்கு அளப்பரிய சக்தி அப்படிங்கிறது இருக்கு. ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டீங்களாவே, திருப்பியும் நீங்க அதிக நேரம் பண்ணிக்கலாம். அப்போ இதே மாரி வீடியோ போட்டு தான் பண்ணணுங்கிறது கிடையாது. அப்போ நீங்க மொபைல்ல ஒரு அலாரம் வச்சு கூட பண்ணலாம். இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு 10 நிமிஷம் மௌனமா இருக்க போறேன். அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, மொபைல்ல ஒரு அலாரம் கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு கழிச்சு அலாரம் அடிக்கிற மாரி நீங்க வச்சுட்டு, அந்த அலாரம் வந்து மைல்டா இருக்கும். அலாரம் வந்து ரொம்ப கத்துற மாரி இருக்கக்கூடாது. ஏன்னா, நீங்க ரொம்ப மௌனமா போய் அமைதியா இந்த மனசு அப்படியே செட்டில் ஆகுற மாரி இருக்கும். திடீர்னு சத்தம் போட்ட மாரி ஒரு அலாரம் இல்லாம, ரொம்ப இதமான ஒரு மியூசிக்கில இருக்கக்கூடிய ஒரு அலாரம் மொபைல்ல நீங்க செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த அலாரம் அடிக்கும்போது மெல்லமா நீங்க கண்ண திறந்து தியானத்த வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். ஆனா சில டைம் நமக்கு வந்து எத்தன நேரம் உட்காந்துருக்கோங்கிறது தெரியாது. 1 நிமிஷம் தான் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாரி தெரியும். ஆனா 10 நிமிஷம் ஓடியிருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் ஆயிருச்சா அப்படின்னு கண்ண திறந்து பார்ப்போம். பார்த்தா 1 நிமிஷம் தான் ஆயிருக்கும். கண்ண மூடி பார்க்கும்போது நமக்கு காலங்கள் தெரியாது. அதுக்காக மட்டும் நீங்க ஒரு அலாரம் வச்சுட்டு, இந்த பயிற்சிய வந்து நீங்க வந்து செய்ய முடியும். இந்த பயிற்சி செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இத பிராக்டிகலா அதிக நேரம் செய்யறக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, இந்த தியானத்தோட நிறைவுல உங்களுக்கு வந்து நான் சொல்லி தரேன். நடுவுல நான் எதுவுமே பேச போறதில்ல அப்படிங்கிறனால, எந்த கைடனும் இல்ல. கண்ண மூடி நம்ம வந்து பயிற்சி செய்ய போறோம். இதில பேக்ரவுண்ட்ல மியூசிக் கூட இருக்காது. ஏன்னா, இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமான ஒரு மௌனத்துக்கு போகணும். ஒரு மியூசிக் இருந்தா கூட, மனசு வந்து அந்த மியூசிக்க கவனிக்க போயிரும். பேக்ரவுண்ட்ல மியூசிக் இருக்கிறது நல்லது தான். மனசுக்கு ஒரு இதமா இருக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம என்னன்னா அதையும் தாண்டி எதுவுமே இல்லாம முழு மௌனம் நம்ம வந்து இருக்க போறோம். முழுத்தண்டு முடிஞ்ச அளவுக்கு சும்மா நேரா வச்சுக்கிறோம். இது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அவ்வளோதான். கண்டாயம் நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா விறைப்பாலாம் இருக்கணுங்கிறது கிடையாது. சும்மா முடிஞ்ச அளவுக்கு முழு தண்டு நேரா வச்சுக்கிறோம். கைகள்ல அதாவது உங்களுக்கு முத்திரை தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க முத்திரை பிராண முத்திரை அல்லது சின்முத்திரை, உங்களுக்கு என்ன முத்திரை பிடிச்சிருக்கோ அந்த ஒரு முத்திரைகள் நீங்க வச்சுக்கலாம். கண்கள மூடி 5 நிமிஷம் நம்ம வந்து பயிற்சி செய்ய போறோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் திரும்பி நான் வந்து பேசுவேன். ஏன்னா இடையில நான் பேச மாட்டோம். 5 நிமிஷம் கண்ண மூடி முழு மௌனமா, வாயால பேசாம, உடம்புக்கு அதிகமா உடம்பால பேசாமனா உடம்புக்கு தேவையில்லாம அதிகமான அசைவுகள் குடுக்காம, மனசால ஏதோ ஒரு விஷயத்த நீங்க நினைக்காம, புத்தியால ஏதோ விஷயங்கள யோசிக்காம, ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருப்போம். தானா அதுவா ஏதோ ஒரு எண்ணங்கள் வருது, நமக்கே தெரியாம ஒண்ணு வருதுன்னா, அது வந்துட்டு போகுது. அத பத்தி நமக்கு வந்து ஒண்ணும் கவலை இல்ல. தானா வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்த பத்தியும் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதில்ல. இப்படி வந்துருச்சே, போயிருச்சேன்லாம் யோசிக்க வேண்டியதில்ல. அது வந்தா வந்துட்டு போகுது. நம்ம சும்மா உட்காந்துருப்போம். அவ்வளோதான். நம்ம பயிற்சி போவோம். ஒரு 5 நிமிஷம் முடிச்சதுக்கப்புறமா, பயிற்சி முடிஞ்சிருச்சு. நீங்க கண்ண திறந்துக்கலாம். முத்திரைய தளர்த்திக்கலாங்கும்போது, நீங்க முத்திரைய வந்து தளர்த்திட்டு, கையில வச்சு கண்ணு மேல வச்சு தியானத்த வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வந்து தியானத்துக்கு போலாம். கண்ண மூடிக்கலாம். கைகள்ல வந்து பிராண முத்திரை அல்லது சின் முத்திரை, உங்களுக்கு என்ன முத்திரை பிடிச்சிருக்கோ, அந்த முத்திரை வச்சுக்கலாம். கண்கள் மூடுவோம். முழு மௌனம். உடலில் மௌனம். வாயில் மௌனம். மனதில் மௌனம். புத்தியில் மௌனம். முழு மௌனம் கடைபிடிப்போம்.
இப்போது தியானத்தை நிறைவு செய்ய போகிறோம். 5 நிமிடம் நிறைவடைந்தது. கண்களை திறக்க முன்னாடி முத்திரை மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். முத்திரை மெதுவாக தளர்த்திக்கலாம். கைகளை உரசி கண்ணு மேலே வச்சு உள்ளங்கையை பார்த்து கண்களை திறந்துக்கலாம். வாழ்க வளமுடன். இந்த முழு மௌன தியானம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் 5ங்கிறது 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி நீங்கள் பயிற்சிகள் வந்து செஞ்சுக்கலாம். இல்லை இந்த முழு மௌன தியானம் அப்படிங்கிறது நான் வந்து இனிமே அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கும் நமக்கு வந்து ஒரு வழி இருக்குது. பொள்ளாச்சி ஆழியார் பகுதியில் நேரடியாக 3 நாள் மௌன வகுப்பு நம்ம எடுக்கிறோம். அந்த வகுப்புக்கு பேர் யோக பாசனா அப்படிங்கக்கூடிய வகுப்புகள் எடுக்கிறோம். பொதுவாக இது முழு மௌனமாக இருக்கணும் அப்படிங்கிறது, ஆனால் கூட சில யோகா பயிற்சிகள் நம்ம வந்து சேர்த்திருப்போம். காலையிலையும் சாயந்தரமும் யோகா பயிற்சிகள், மற்ற நேரம் எல்லாமே நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு செஷனும் ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி பயிற்சிகள் முழு மௌனமாக இருக்கக்கூடிய பயிற்சிகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். கூடவே உடம்பு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய டீடாக்ஸ் பண்ணக்கூடிய, இனிமா எடுக்கிறது, கண்ணு க்ளீன் பண்ணுறது, மூக்கு க்ளீன் பண்ணுறது, ஆயில் புல்லிங் பண்ணக்கூடிய கழிவு நீக்க பயிற்சிகள் எல்லாமே சேர்ந்த மாதிரி நமக்கு இருக்கும். யோகா ப்ளஸ் மௌனம் அந்த மாதிரி 2 சேர்ந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள் பொள்ளாச்சி ஆழியார் பகுதியில் 3 நாள் வகுப்பாக நம்ம வந்து எடுக்கிறோம். அங்கே மொபைல் முன்னாடியே நீங்கள் வந்து கொடுத்துடணும். நம்ம மொபைல் பயன்படுத்திட்டு இருந்தோம்னா அந்த முழு மௌனம் அப்படிங்கிறது கலைஞ்சிரும். அதனால் பயிற்சி முடிச்சுட்டு நீங்கள் 3ஆம் நாள் முடிச்சுட்டு நீங்கள் சாயந்தரம் போகும்போது அந்த மொபைல் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பு நம்ம வந்து எடுக்கிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மௌனத்தில், தியானத்தில், யோகாவில், கழிவு நீக்கத்தில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் anatomic-therapy.org வெப்சைட்டில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் கலந்துக்குங்க. நம்ம அங்கே வந்து நேரடியாக வந்து சந்திப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அங்கே என்னை பார்த்து நீங்கள் நேரடியாக நீங்கள் வந்து கேட்க முடியும். மீண்டும் இது போல் ஒரு நல்ல ஒரு தியான பயிற்சியில் நம்ம வந்து சந்திப்போம். வாழ்க வளமுடன். இப்போ இருக்கிற நிலைமையில் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. இப்போல்லாம் ஒரு நியூஸ் பேப்பருக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. ஒரு டிவி சேனலில் வர சீரியலுக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்க. பெரிய நடிகர் நடித்த ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது அப்படின்னா புரிஞ்சுக்குங்க இது எந்த அளவுக்கு இனிமேல் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்க போகுதுன்னு. எனவே நல்ல காரியம் செய்யும் பல நபர்கள் வியாபாரம் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. எனவே நல்ல காரியம் செய்யும் நபர்கள் அனைவரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை உலக மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் கிடைக்காத அந்த விஷயங்களை உங்களுக்கு வெறும் 5000 ரூபாயில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வகுப்புக்கு கட்டணம் 5000 ரூபாய். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த வகுப்புல கலந்துக்கிட்டு உங்கள் வியாபாரத்தை மேலும் பல்மடங்கு அதிகரித்து லாபம் சம்பாதித்து நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய்ராஜ் அவர்கள். இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா anatomic-therapy.org வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் நீங்கள் 5000 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும். அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். ஒர்த் கிளாஸுங்க.